அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று தானே தொழிலாளர் தினம், என்று வாழ்த்து சொல்கிறானே என்று பார்க்காதீர்கள். நான் இருக்கும் பகுதியில் இன்று தான் மே 1. எனவே தான் இங்கு தொழிலாளர் தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நண்பர்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது ஏதோ ஒரு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்வது போல இருந்தது. ஆனால் தொழிலாளர் தினம் அது போன்ற ஒன்றல்ல. இந்த தொழிலாளர் தினம் ஏன் நான் இருக்கக்கூட பகுதியில் சிகாகோவில் 1886ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேர பாதுகாப்புக்காக போராட்டம் நடத்தி அதன் விளைவாக அவர்கள் பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலே கிடைத்த ஒன்றுதான் இந்த தொழிலாளர் தினம். அந்த தொழிலாளர் தினம் 1889 உலக தொழிலாளர் தினமாக உலகெங்கிலும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இருந்தபோதும் உலக நாடுகளில் எல்லாவற்றிலும் அந்த 8 நேர வேலை பாதுகாப்பு சரிவர பின்பற்றப்படுகின்றதா என்று பார்க்கையில் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சுமார் 140 வருடங்கள் ஆகிவிட்டது சிகாகோவில் ஏற்பட்ட அந்த வேலை பாதுகாப்புக்கான போராட்டம் அவர்களுக்கு கிடைத்த உரிமை. ஆனால் இன்றும் அது முழுமையாக தொழிலாளர்களுக்கு போய் சேரவில்லை என்பதை பார்த்தால் மிகவும் வேதனையாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளியூர்களுக்கு வேலைக்காக சென்றவர்கள் யாரும் 8 மணி நேரம் மட்டுமே வேலை பார்ப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலெல்லாம் அவர்கள் 20 மணி நேரம், 24 மணி நேரம், ஏன் அதையும் தாண்டி கூட தொடர்ச்சியாக வேலையில் பார்த்து வருகிறார்கள். இவர்கள் ஆர்வத்தின் மிகுதியில், அதாவது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வேலை பார்த்தாலும் கூட தொழிலாளர்களுக்கு அது சரியான ஒரு பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. 8 மணி நேரம் வேலையும் 8 மணி நேரம் ஓய்வும் 8 மணி நேரம் அவர்களுக்கு வேறு படிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் வேலை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வேலை பாதுகாப்பு நேரத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர் தினத்திலே நாம் தொழிலாளர்களுக்கு முறையான தொழில் வேலை பாதுகாப்பு அளித்து வருகின்றோமா என்று பார்க்கும் பொழுது, நம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் தான் அதிகம் இங்கு பணியாளர்களாக வருகிறார்கள். அவர்கள் தான் நம்மை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்கள் என்று சொல்ல முடியும், மார்த்தட்டி சொல்ல முடியும். ஏனெனில் நமது தொழிலாளர்கள் பெரும்பாலும் வெளி இடங்களுக்கு சென்று தான், வெளி நாடுகளுக்கு சென்று தான் வேலை பார்க்கின்றார்கள். இங்கே அதிகமான அளவுக்கு வேலை பார்க்க முடியவில்லை என்றும் அப்படியே வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் வரவில்லை என்பதனாலும் தொடர்ச்சியாக இங்கே உள்ள வேலைகளை அவர்கள் பார்க்க முடியவில்லை என்று தான் வெளியிலே செல்கின்றார்கள். நமது தொழிலாளர்களுடைய நமது தமிழகத்தில் உள்ள நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லாதனால்தான் அந்த வெளிநாட்டு வேலைக்கு கூட போக முடியாமல் வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் தமிழகத்தில் இங்கே மிகவும் குறைந்த கூலிக்கு வேலை பார்ப்பது மட்டும் இல்லாமல் நீண்ட நேர வேலையும் பார்க்கின்றார்கள். எந்த விதமான தொழில் பாதுகாப்பும் இல்லாமல் கொத்தடிமையிலாகவே பல இடங்களில் பல்வேறு வேலை வாய்ப்பு நிலையங்களில் தொடர்ச்சியாக வேலை பார்த்து வருகின்றார்கள். அதோட மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள், அதுவும் நாங்கள் மிகவும் புரட்சிகரமாகவும் எல்லோரும் மெச்சும் விதமாகவும் நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம் என்றெல்லாம் மாறுதட்டி சொல்லக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் நமது நாட்டிலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு
வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு சரியான இருப்பிட வசதி கிடைக்கின்றதா, அவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு சரியாக முறையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமல்லாமல், பார்க்க தவறியது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு கிடைக்க ரேஷனில் பொருட்கள் கூட கொடுக்கக்கூடாது என்று ஒரு விதமான ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு இவர்கள் வேண்டுமாம். ஆனால் நம்மிடம் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கு போதிய உணவுகளும் குறைந்த விலையிலே நாம் கொடுப்பதனால் எந்த வகையில் குறைந்து விடுவோம் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் உணவு முழுவதும் போய் வாக்குரிமை பெற்றும் குடியுரிமை பெற்றும் வாழ்ந்து வருகிறார் நமது தமிழக மக்கள். ஆனால் இங்கே உள்ள அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே வாக்கு உரிமை கொடுப்பதற்கு கூட நமக்கு மனமில்லை. அவர்கள் ஏதோ அந்நியர்கள் போல, அந்நிய நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் போல நாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கின்றோம். அது மிகவும் முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான ஒன்றாகும்.